எண்ணெய் சூடானதும் காஷ்மீரி மிளகாய் தூள் அண்ட் மஞ்சள் தூள் இது ரெண்டுத்தையும் அந்த எண்ணெயில போட்டு கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருந்தா பன்னீர் அதுல ஆட் பண்ணி கொஞ்சம் சூடு காமிச்சு இறக்கி வச்சிடணும். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டும் ஃபைன்லி சாப்டு ஆனியன்ஸை போட்டும் பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை சோம்பு இதெல்லாம் போட்டோம். இஞ்சியும் தேவையான அளவுக்கு பூண்டு பல்லும் வச்சிருந்தோம், அதையும் ஆட் பண்ணோம். அதை ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தக்காளியை நறுக்கி வச்சிருந்தோம், தக்காளியை ஆட் பண்ணோம். கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு, மஞ்சள் தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆல்ரெடி சோக் பண்ண கேஷ்யூஸ் இருந்துச்சுல்ல, கேஷ்யூஸை நம்ம நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டோம். அரைச்சதுக்கு அப்புறம் இந்த மசாலாவையுமே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கெட்டியா அரைச்சிக்கிட்டோம். தேவையான அளவுக்கு பட்டர் விட்டு அதுல கிரீன் சில்லிஸை நல்லா 4ஆ ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்தோம். வறுத்ததுக்கு அப்புறம் அகைன் அதுல பவுடர்ஸ் போட்டோம். காஷ்மீரி மிளகாய் தூள், மல்லித்தூள் அண்ட் கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல இந்த தக்காளி வெங்காய பூண்டு விழுது அதை அப்படியே ஆட் பண்ணோம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கேஷ்யூவோட பேஸ்ட்டையும் அதில் போட்டு நல்லா குக் பண்ணிட்டே இருந்தோம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பன்னீரையும் அதில் ஆட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் க்ரீமையும் ஆட் பண்ணிட்டு சிம்லேயே வச்சு ஒரு 5 minutes குக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கசூரி மேத்தியை இதில் குக் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு அகெயின் பட்டரையும் ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை எடுத்து நம்ம பிளேட்டிங்கையும் முடிச்சுட்டு ஃபைனலாக அகெயின் கசூரி மேத்தி கொஞ்சம் அண்ட் ஃப்ரெஷ் க்ரீமை போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்கிட்டோம்.